வணக்கம் நண்பர்களே. இப்போ நாம இந்த காலம் அறிதல் 49 அதிகாரத்தினுடைய கடைசி குறளுக்கு வந்துட்டோம். 490வது குறள். இந்த 490வது குறள்ல எப்படி இருக்கணும், நம்முடைய காரியங்கள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு அதுக்கு இயற்கையில இருந்து நாம இந்த மீன்பிடி அதுகள் எல்லாம் அந்த தொழில்கள்லாம் நமக்கு தெரியுங்கிறதுனால இந்த பறவைகள் எப்படி எப்படி இதுகளெல்லாம் செய்யுது அப்படிங்கிறது, இந்த மீன் பிடிக்கிறது எல்லாம் எப்படி இது பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நாம நிறைய பார்த்து பழகிருக்கோம். அப்ப அதுல இந்த கொக்கு ஒரு விசேஷமான பறவை. இது நம்ம பார்த்தோம்னா கடற்கரை பக்கங்கள்ல போனோம்னா அந்த ஒத்த காலை ஊனிக்கிட்டு இதேதான் நிற்கும். இந்த கொக்கு ஒத்த காலை ஊனிக்கிட்டு இதே பார்த்துட்டு அந்த எங்கேயும் திரும்ப. அப்ப அவரு சொல்றாரு, திருவள்ளுவர் சொல்றாரு, கொக்கக்க கூம்பும் பருவத்து. விஷயம் கைகூடி வரும் பொழுது நீ பொறுமையாக இருக்கணும். கொக்கக்க கூம்பும் பருவம்னா அது க்ளோஸ் ஆகுது. அந்த மொட்டுக்கள் அதெல்லாம் முதல்ல மூடிடும். பிறகுதான் அது தெரியும். அப்போ அந்த கூம்பும் பருவத்தை, அந்த கூம்பக்கூடிய அந்த பருவத்துக்கு அது கொக்கு பார்த்தா, அந்த கொக்கு ஒரு சின்ன மீன். ஆனால் இதை என்ன, எனக்கு இவ்வளவு நீளமான அழகு இருக்கு, இது என் பக்கத்துல அது பாட்டுக்கு போய்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கு, இதுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி செப்பட ஜலபலம் சொல்லிக்கிட்டு போய் அந்த கொக்கு அந்த மீன்கள் எல்லாம் இது பண்ண முடியுமா? நீ வெளியே நீ பெரிய அழகு உள்ளவனா இருக்கலாம், ஆனா அவன் தண்ணி உள்ள கிடையாது. அவன் டபக்குன்னு கீழே போயிடும். அப்போ அப்ப அதுக்கு ஆனாலும் இந்த கீழே போறவன் எந்த விதமான சலனமும் இல்லை, ஏதோ ஒண்ணு காலை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிறதான் அதுக்கு நினைக்கும்போது வெளிய எந்த சலனமும் இல்லாம இருக்கும்போது இவள் அப்படியெல்லாம் கீழேதான் இது பண்ணாரு. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் மேல வருவார். இந்த மேல இந்த கொக்கு பக்கத்துல சட்டம் அப்படியே போகும். நாம தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுல நாம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவா அந்த இறைய கடிச்சு நான் மாட்டிக்கிட்டப்பா, நீங்க இந்த மேல தூக்கிடலான்னு அது சொல்லிடுவோம் நம்மள்ட்ட. அங்க அப்படி கிடையாது. கொக்குக்கு வேற எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடையாது. நீதான் ஒழுங்கா பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது மேல வருதா வரலையாங்கிறத நீ பார்க்கணும். அப்படி வரும்போது சட்டுன்னு ஒரே குத்து. கொக்க கூம்பும் பருவது மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. சீர்த்த இடம். சீர்த்த இடம் அது எந்த இடத்துக்கு வருதோ அதான் சீர்த்த இடம். அது வந்தவொடனே ஒரு போடு போட்டுன்னா அந்த இடம் நமக்கு ஒரு நல்ல லஞ்சு நமக்கு கிடைக்கும். எவ்வளவு அழகா இந்த காலம் மனிதன் முக்கியம். இன்னொன்னு இந்த இடமறிதல்னு ஒன்று இருக்கு. அடுத்த அதிகாரம். அப்படி அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இதை பார்த்தா தான் தெரியும்.
அத நாம அடுத்தாப்புல வந்து இளநரிகளை நாம வந்து அன்பு 50வது அதிகாரம் அடுத்த அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.